வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா. என்னோட சேனல் த வாண்டட் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே நான் டீக்ளட்டர் பண்ண போறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா இத நான் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா, என்கிட்ட இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு தூக்கி போட மனசே இல்ல. அதனாலவே ஹோல்டுல வச்சிருந்தேன். பட் இப்ப நெறைய ப்ராடக்ட்ஸ் சேர்ந்துருச்சு. இப்ப வேற ரீசென்ட்டா இந்தியா போயிட்டு வரும்போது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது, இப்ப புதுசா வாங்கிட்டு வந்ததுன்னு மொத்தமா நெறைய இருக்கு. ஆனா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தான் இல்ல. ஸோ கப்போர்ட்ல சும்மா ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு போட்டு வச்சிருக்கேனா, ஸோ அடியில என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே போச்சுன்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணாம அப்படியே வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால இன்னைக்கு டீக்ளட்டர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது போக இப்ப கரண்ட்டா ஒரு புக் படிச்சுட்டுருக்கேன். அதுலயுமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணோம்னா, மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மைண்டுக்கும் டீக்ளட்டருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு புக் எழுதுறவங்க கண்டிப்பா கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு டீக்ளட்டர் பண்ணிடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? அப்படிங்கிறத இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இதில பாதி ப்ராடக்ட் முன்னாடி வாங்குனது. ரிமைனிங்லாம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல வாங்குனது. அதில வந்து ஃபர்ஸ்ட் இந்த லாரியலோட ஃபவுண்டேஷன். இது வந்து நான் ரொம்ப முன்னாடி வாங்குன ஒரு ப்ராடக்ட். அதாவது நான் லிட்டரலி மேக்கப் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருப்பேன் இல்லையா? அந்த டைம்ல வாங்குன ஒரு ஃபவுண்டேஷன் இது. ஸோ இது கண்டிப்பா இப்ப எக்ஸ்பயர் ஆயிருக்கும். அண்ட் இப்ப இருக்கிற ஸ்கின் டோனுக்கு இது கண்டிப்பா செட்டும் ஆகாது. இத யூஸ் பண்ணியே பல வருஷம் ஆச்சு லிட்டரலி. ஏன்னா இப்ப நம்ம ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணி மேக்கப்பே போடுறதில்லல்ல. அதனால இனிமே எனக்கு தேவைப்படாது. ஸோ நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் இந்த மார்ஸோட மஸ்காரா. இப்ப இங்க ஜப்பான் வந்ததுக்கப்புறம் இங்க இருக்கிற மஸ்காராலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால, இது எனக்கு யூஸே ஆகுறதில்ல. அண்ட் இதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ப்ராடக்ட் தான். ஸோ இது மேபி எக்ஸ்பயர் ஆயிருக்கலாம். அப்படியே எக்ஸ்பயர் ஆகலனா கூட எனக்கு இப்ப கரண்ட்ல யூஸ்ல இல்ல அப்படின்றனால, இத நான் வந்து தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் இந்த ஹியூடா பியூட்டி மஸ்காரா பாட்டிலோட மூடி மட்டும். முன்னாடிலாம் நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பவுடர் போட்டதுக்கப்புறம் ஐப்ரோல ஃபுல்லா பவுடர் இருக்கும்ல. ஸோ அத டஸ்ட் பண்ணி விடுறதுக்காக மட்டும் இத வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஆனா இப்ப நான் ஐப்ரோ பென்சில்லாம் வாங்கிட்டேன். அதிலேயே ஸ்பூலியும் சேர்ந்து வரதுனால, இனிமே இது தேவைப்படாது. ஸோ அதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மெப்ளினோட செட்டிங் பவுடர். இதுவுமே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆகியிருக்காது. பிகாஸ் அவ்ளோ லாங் பேக் வாங்கல. ஆனா இத வாங்கியுமே நான் அதிகமா யூஸே பண்ணதில்ல. அதனால ப்ராடக்ட் நெறைய காலியாகாம அப்படியே தான் இருக்கு. ஆனா இப்ப கரண்ட்லி நான் யூஸ் பண்றதில்ல. பிகாஸ் இப்ப இருக்கிற ஸ்கின் டோனுக்கு இது செட்டுமே ஆகாது. ஸோ இதையும் நான் தூக்கி தான் போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மெப்ளினோட லாங் ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக். எனக்கு லிப்ஸ்டிக் வந்து அப்பப்போ டச் அப் பண்ணிட்டே இருக்கிறது பிடிக்காது. ஒன்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஸ்டே ரொம்ப லாங்கா இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுக்கேத்த மாரியான லிப்ஸ்டிக் தான் இது. இதுவுமே நான் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன லிப்ஸ்டிக் தான். ஸோ கண்டிப்பா இது எக்ஸ்பயர் ஆயிருக்கும். இதிலயே வந்து இன்னொரு ஷேடும் வச்சிருந்தேன். நியூட் ஷேட். அந்த நியூட் ஷேட் மட்டும் எப்பவாவது எனக்கு நியூட் பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஆனா இப்போ அதோட நிப்ல இருக்கிற அந்த பிரஷ் இருக்கும் இல்லையா? அந்த அப்ளிகேஷன் பிரஷ் அதுவுமே உடைஞ்சிருச்சு. அதனால இனிமே அதுவும் யூஸ் ஆகாதுன்றனால, இது 2 ப்ராடக்ட்டையுமே நான் தூக்கி தான் போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இங்க ஜப்பான் வந்து டைசோல வாங்குன டோக்கியோ கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஆகுற மாரியான மஸ்காரா. இது நல்லா தான் இருக்கும் போட்டதுக்கப்புறம். ரொம்ப தின் பிரஷ் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் அது பார்த்தா நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஆனா இப்ப நான் இது பெருசா யூஸ் பண்றதில்ல. ஏன்னா டைசோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எனக்கு ஒன்ஸ் அலர்ஜி ஆனதுலருந்து எனக்கு டைசோ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கே ஒரு பயம். அதனால நான் இதையுமே தூக்கி தான் போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டும் டைசோல "தே டோக்கியோ கேர்ள்ஸ்" அப்படிங்கிற பிராண்ட்ல வாங்குன இந்த க்ளோ ஸ்டிக். இது போட்டு தான் எனக்கு ஆக்சுவலா ஒரு தடவ ஸ்கின்ல வந்து பிம்பிள் மாரி வந்துருச்சு. இது ஆக்சுவலா ஒரு க்ளோ ஸ்டிக் தான். நமக்கு எங்கெல்லாம் க்ளோ வேணுமோ, அங்கெல்லாம் நம்ம அப்படியே ஜஸ்ட் அந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ற மாரி அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு க்ளோ குடுக்கும். ஆனா எனக்கு ஸ்கின்க்கு செட் ஆகல அப்படின்றனால இதையுமே நான் தூக்கி போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மெப்ளினோட லிக்விட் லிப்ஸ்டிக். இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு லிப்ஸ்டிக். இதுவுமே ரொம்ப முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ மேபி எக்ஸ்பயர் ஆகியிருக்கலாம். இது வந்து ஒரு ரெட் கலர் ஷேடு. போடுறதுக்குமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். போட்டதுக்கப்புறம் லிப்ஸுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஆனா இது ரொம்ப பழைய வெரைட்டி. அதாவது மெப்ளின்ல கண்டிப்பா இப்ப இந்த பர்ட்டிகுலர் டைப் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பழசு தான் இது. ஸோ இது மேபி எக்ஸ்பயர் ஆகியிருக்கலாம். அதனால எதுக்கு ரிஸ்க் அப்படின்றனால இத நான் தூக்கி தான் போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மினிசோல வாங்குன ஒரு லிப் பாம் தான். சென்னையில தான் வாங்குனது. இது வந்து கோகனட்டோட ஸ்மெல் இருக்கும் இதுல. இத அப்ளை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப அழுத்தி அப்ளை பண்ணா தான் கொஞ்சமாவது லிப்ஸ்ல வரும் அந்த லிப் பாம். ஏன்டா வாங்குனோம் அப்படின்னு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ அப்போ இது வாங்குனப்ப ஆக்சுவலா அந்த டைம்ல லிப் பாம் இல்ல என்கிட்ட எதுவுமே. அதனால எமர்ஜென்சிக்காக இது வாங்குனது. அதுக்கப்புறம் யூஸே பண்ணல இது நல்லா இல்லன்றனால. ஸோ இதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கிரைலான் பிராண்டோட கேமோஃப்ளேஜ் கிரீம். இதிலயே வந்து நான் 2 ஷேட் வாங்குனேன். இது வந்து நெறைய பிக்மென்டேஷன ஹைட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து விட்லியோ பேட்சஸ ஹைட் பண்றதுக்காக தான் ரொம்ப லாங் பேக் இத நான் வாங்கியிருந்தேன். இப்ப இது ஆக்சுவலா எக்ஸ்பயரே ஆயிடுச்சு. 2மே வாங்கி நான் அதிகமா யூஸே பண்ணல.
எனக்கு கடையில வச்சு அவங்க போட்டு காட்டும்போது நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா வாங்கிட்டு வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசா அப்ப செட்டே ஆகல. ஒரு வேளை எனக்கு அப்ளை பண்ண சரியா தெரியலையா அப்படின்றது தெரியல. ஆனா ரொம்ப நாளா யூஸே பண்ணல. ஸோ ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. பட் ஸ்டில் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுங்கிறனால இத நான் தூக்கி தான் போட போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அகைன் டைசோல வாங்குன இந்த ஐ ஷேடோ போடுறதுக்கான ஒரு பிரைமர். இது ஆக்சுவலா ஐ ஷேடோல ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கு மேல நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அது கீழ விழாம இது அப்டியே நல்லா ஸ்டிக் மாரி புடிச்சுக்கும். பிகாஸ் இது உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி க்ளூ டைப்ல தான் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான். இதுவுமே நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் வாங்குனேன். ஆனா இப்ப ரெகுலராலாம் யூஸ் பண்றது இல்லன்றனால, இதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுமே டைசோல வாங்குன ஒரு பிங்க் ஷேடு லிப்ஸ்டிக் தான். இதுக்கு முன்னாடி ஐ ஷேடோ பேஸ் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதுவும் இதுவும் ஒரே பிராண்ட் தான். இதுவுமே நல்லாருக்கும் சாஃப்ட்டா அப்ளை பண்றதுக்கு. ஷேடுமே நல்ல ஷேட் தான். ஆனா எனக்கு டைசோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அலர்ஜி வந்ததுனாலவே, நான் இதையும் அடுத்து யூஸே பண்ணவே இல்ல. ஸோ இதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த இன்சைட் பிராண்டோட பிரைமர். இதுதான் இப்ப நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரைமர். ஆனா இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுன்றனால இத நான் தூக்கி போட்டுற போறேன். இப்ப ரீசென்ட்டா இந்தியாலருந்து வரும்போது நான் 2, 3 டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ்ல பிரைமர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இனிமே அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால இத தூக்கி போட போறேன். ஆல்மோஸ்ட் காலி. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேன்மேக் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டோட இந்த ஒரு ஐலைனர் தான். இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கிற ஐலைனர். என்னைக்காவது நல்லா பாப் ஆகுற மாரி மேக்கப் போடுற டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இத வாங்குனேன். ஆனா இதோட அப்ளை பண்ற இடம் ரொம்ப தின்னா இருக்கறனால, எனக்கு அப்ளை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலவே நான் வாங்கி ஒரே ஒரு டைம் தான் அத யூஸ் பண்ணேன். அப்புறம் யூஸே பண்ணல. அப்படியே தான் சும்மா என்கிட்ட இருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் வாங்குனேன். ஆனா அது அதிகமா யூஸ் பண்றது இல்லங்கிறனால, இத நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நாங்க லாஸ்ட் டைம் இந்தியா வந்திருந்தப்போ, இல்ல அதுக்கு முன்னாடி இந்தியா வந்திருந்தப்போ, ஏலகிரிக்கு ஒரு சின்ன ட்ரிப் மாரி போயிருந்தோம் ஃபேமிலியோட. அங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாரி வச்சிருந்தாங்க. நம்மளே பெர்ஃப்யூம் பண்ணலாம். அங்க நெறைய டிஃபரெண்ட் சென்ட் இருக்கும். அதுலருந்து நம்ம எது வேணுமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒண்ணு பண்ணலாம். அந்த மாரி பண்ணது தான் இது. ஆனா நான் அத யூஸே பண்ணல. ஏன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாததுனால இத நான் யூஸே பண்ணல. இதுவுமே சும்மா இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குன்றனால தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கலர் பார் பிராண்டோட காம்பேக்ட் பவுடர். இத வாங்கி ஒரு 3 வருஷம் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ கொஞ்சம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரீசென்ட்டா பாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து இத அதிகமா யூஸே பண்ணல. அதனால இதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஷேம்பர் பிராண்டோட ஒரு ரெட் ஷேட் லிப்ஸ்டிக். இதுவுமே வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஏன்னா லிப்ஸ்டிக் மேல வந்து ஒரு மாரி ஒயிட் கலர்ல ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து இது ரொம்ப புடிச்ச லிப்ஸ்டிக் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல. பட் இப்ப எக்ஸ்பயர் ஆனதுனால இத ரொம்ப நாளா யூஸே பண்ணாம அப்படியே தான் வச்சிருந்தேன். ஸோ இதையுமே நான் தூக்கி போட்டுற போறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் பிரஷ் எல்லாத்துலயும் பார்க்க போறேன். ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ் வந்து கேன் டூ அப்படின்னு இங்க வந்து ஒரு ஸ்டோர் இருக்கு. ஒரு 100 ஸ்டோர். அங்க வாங்குன ஒரு பாக்ஸ் தான் இது. அதோட தான் எல்லா பிரஷ்ஷும் போட்டு வச்சிருப்பேன். ஆனா இந்த எல்லா பிரஷ்ஷுமே வந்து நான் அப்பப்ப யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்கு. அதனால தான் பாருங்க எல்லாமே அழுக்கா இருக்கு. அண்ட் நான் எப்போவாவது கடைக்கு போறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரஷ் பார்க்குறேன் அப்படின்னா உடனே வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ எல்லாமே நான் இது ரெகுலரா யூஸ் பண்றனால, இதில நான் எதையுமே தூக்கி போட போறது கிடையாது. எல்லாத்தையுமே அப்படியே வச்சுக்க போறேன். ஒன்ஸ் வாஷ் மட்டும் பண்ணணும் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மேக் பிராண்டோட இந்த ஹைலைட்டர். இது நான் நைக்கால ஏதோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஃப்ரீயா கிடைச்ச ஐட்டம் தான். இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் பின்னாடி ஃபுல்லா டேட் செக் பண்ணி பார்த்தா, நான் எங்கேயுமே அந்த மாரி எதுவும் டேட் போடல. இது நான் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். என்னைக்காவது லைட் பாப் ஆகுற மாதிரி மேக்கப் போடணும் அப்படின்னா மட்டும் தான் ஹைலைட்லாம் பண்ணிப்பேன். பட் இந்த ப்ராடக்ட் என்கிட்ட வரும்போதே டேமேஜ்டா தான் வந்துச்சு. உள்ள இருக்கிற அந்த ஹைலைட்டர் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த பேனலோட ஒட்டிலாம் இல்ல. அப்படி இப்படி தனியா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் தூக்கி போடவே மனசு இல்ல. ஏன்னா இது காஸ்ட்லி பிராண்ட் வேறயா, சரி எதுக்கு ஃப்ரீயா வந்தத தூக்கி போடுவானேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் வச்சிருக்கேன். ஸோ இனிமேலும் அப்படியே வச்சுக்க போறேன். தூக்கி போட போறது கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது எல்லாமே என்கிட்ட இருக்கிற ஐலைனர்ஸ் ஆர் காஜல் எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோட ஒரு ஐலைனர். மல்டி கலர்ல இருக்கும். பாப் ஆகுற மாரி மேக்கப் போடுற டைம்ல இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு இப்ப ரீசென்ட்டா கிஃப்ட்டா கிடைச்ச ஒரு ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆகியிருக்காது. அதனால இத நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன். இதுவுமே ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஐலைனர் தான். இது வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவுமே ஒரு மாரியான ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல இருக்கும். இதுவுமே அகைன் பாப் ஆகுற மாரி மேக்கப் போடணும் அப்டின்னா, இந்த இது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதையுமே நான் வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் மேக் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டோட ஐலைனர். இதுவுமே அந்த அப்ளை பண்ற இடம் தின்னா இருக்கு. ஸோ அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இது நல்லாவே அந்த பிக்மெண்டேஷன் குடுக்குன்றனால இத நான் தூக்கி போட போறது கிடையாது. அண்ட் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுமே ஒரு ஐலைனர் தான். மூஜி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்குனேன். இதுவுமே நல்லாயிருக்கு. ரெகுலரா நான் இப்ப இந்த மூஜி பிராண்டோடது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 4 ஐலைனருமே நான் ரீடெயின் தான் பண்ண போறேன். எதையுமே தூக்கி போட போறதில்ல. நெக்ஸ்ட்டு மஸ்காரா. ஹீரோயின் மேக் அப்படின்னு ஒரு கம்பெனி சொன்னேன் இல்லையா? இப்போ லாஸ்ட்டு ஐலைனர் காட்டும்போது, அதே பிராண்டு தான். இது வந்து மஸ்காரா. 2 ஷேட் வச்சிருக்கேன். ஒண்ணு ப்ரவுன், ஒண்ணு பிளாக்.
இது நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கிற ஒரு மஸ்காரா. இத போட்டுட்டீங்க அப்டின்னா, சும்மா தண்ணி வச்சுலாம் இத ரிமூவ் பண்ண முடியாது. மஸ்காரா ரிமூவ் பண்றதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கு. எய்தர் அத வச்சு பண்ணணும். அப்டி இல்லன்னா மேக்கப் ரிமூவர் இருக்கும் இல்லையா? லைக் ஆயில் கிளென்சர் அந்த மாரிலாம் வச்சு பண்ணணும். இல்லன்னா இது அவ்ளோ சீக்கிரத்தில போகவே போகாது. ரொம்ப சூப்பரான மஸ்காரா. ஸோ இது 2த்தையுமே இப்ப ரீசென்ட்டா தான் நான் வாங்கினேன் அப்டின்றனால, இத நான் வச்சுக்க போறேன். லாஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ள தான் அத நான் வாங்கியிருப்பேன். ஸோ அப்டியே ரிட்டெயின் பண்ண போறேன். மஸ்காரா ரிமூவ் பண்றதுக்கு லிக்விட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. அதே பிராண்ட் தான். ஹீரோயின் மேக் அப்டிங்கிற சேம் பிராண்ட் தான். இத நம்ம நார்மலா மஸ்காரா எப்படி அப்ளை பண்ணுவோமோ, அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு வைப் பண்ணோம் அப்டின்னா, அந்த மஸ்காரா சூப்பரா போயிடும். நான் எய்தர் இத வச்சு கிளீன் பண்ணுவேன். அப்டி இல்லன்னா மேக்கப் ரிமூவர், ஆயில் கிளென்சர் வச்சு ரிமூவ் பண்ணுவேன். இது 2 தவிர அந்த மஸ்காரா வந்து எத வச்சு கிளீன் பண்ணாலும் போகாது. அண்ட் இதுவுமே லாஸ்ட் 1 இயர்க்குள்ள தான் வாங்கினேன் அப்டின்றனால, அந்த மஸ்காரா ரிமூவரையும் வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்ஏ கேர்ளோட கன்சீலர். இதுதான் நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கன்சீலர். என்னோட ஸ்கின் டோனுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுற ஒரு கன்சீலர் இது. ஸோ ரெகுலரா நான் இத யூஸ் பண்றனால, இதையுமே நான் ரீடெயின் தான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு கன்சீலர் தான். கிளினிக் அப்படிங்கிற பிராண்டோடது. இது ட்ரிவாண்ட்ரம் லூலு மால்ல தான் வாங்குனேன். அங்க ஒரு கன்சீலர் வாங்கலான்னு போனேன். ஆனா, அவங்க வந்து இத சஜெஸ்ட் பண்ணாங்க. இது நல்லாருக்கும்னு போட்டுலாம் காட்டுனாங்க. எனக்குமே புடிச்சிருந்ததுனால இதுவுமே நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த 2 கன்சீலர் தான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கன்சீலரையுமே நான் ரீடெயின் தான் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஐப்ரோ பென்சில். நான் முன்னாடிலாம் ஐப்ரோ பென்சிலே யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் நடுவுல ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பவும் தப்பா பிளாக் கலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ப்ரவுன் ஷேட் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா ப்ரவுன் ஷேட் ஒண்ணு வாங்குனேன். இங்க ஜப்பான்ல வந்து தான் வாங்குனேன். இதுல ஒரு சைடு ஷேடும், இன்னொரு சைடுல வந்து இந்த மாரி ஸ்பூலியும் குடுத்துருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸ் பிராண்ட் கிடையாது. ஃப்ரெஞ்ச்ல எழுதியிருக்காங்க. ஸோ வேற ஏதோ ஒரு கம்பெனின்னு நெனைக்கிறேன். இதுதான் இப்ப நான் ரெகுலரா யூஸ் பண்றனால, இதையுமே நான் ரீட்டெயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோட ஐ ஷேடோ. எனக்கு இப்ப ரீசென்ட்டா கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இது. இதுல வந்து ஒரு சைட் மேட் ஃபினிஷ்ல இருக்கும். இன்னொரு சைட்ல ஷிம்மர் இருக்கும். இத நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ரீசென்ட்டா வாங்குன ப்ராடக்ட் அப்படின்றனால, இதையுமே நான் ரீட்டெயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டி பிராண்டோட பாப் ஐ ஐலைனர். இதுவுமே எனக்கு ரீசென்ட்டா கிஃப்ட்டா கிடைச்ச ப்ராடக்ட் தான். நல்லா பாப் ஆகுற மாரி ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. அத நார்மல் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, அத யூஸ் பண்ணி இத நார்மல் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே நான் ரீட்டெயின் தான் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே என்னோட லிப் பாம் தான். சிலது வந்து இங்க ஜப்பான்ல வாங்குனது அண்ட் சிலது எனக்கு கிஃப்ட்டா கிடைச்சது. இது எல்லாமே நான் இப்போ ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் ரீசென்ட்டா வாங்குன ப்ராடக்ட்ன்றனால இது எல்லாத்தையுமே நான் ரீட்டெயின் தான் பண்ணிக்க போறேன். இது எனக்கு இப்ப ரீசென்ட்டா கிஃப்ட் கிடைச்ச ஒரு ப்ளஷ். இதுவுமே நான் ரெகுலரா யூஸ் பண்றனால ரீட்டெயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் இந்த மேக்கப் மிஸ்ட் ஆர் செட்டிங் ஸ்ப்ரே. இது இங்க ஜப்பான் வந்ததுக்கப்புறம் வாங்குன ப்ராடக்ட் தான். ஸோ இதையுமே நான் ரீட்டெயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பெல்லா விட்டா பிராண்டோட பெர்ஃப்யூம். இது என் மேரேஜ்க்கு என் ஃப்ரெண்டு குடுத்த கிஃப்ட் தான். இதுல மொத்தம் 4 பீஸ் இருக்கும். அதுல ஆல்ரெடி 1 யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்ப செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ஒண்ணு ஒண்ணா அத யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதையுமே நான் ரீட்டெயின் தான் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த லேஷ் கர்லர். மூஜி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வாங்குனது. இது ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி. ரெகுலரா யூஸ் பண்றேன்றனால இதையுமே நான் ரீட்டெயின் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, ஆர் மேக்கப் பண்ணும்போது, முடிய அப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான். இதுவுமே வந்து ரெகுலரா யூஸ் ஆகலனாலும் அப்பப்போ யூஸ் ஆகுன்றனால, இது எதுவுமே தூக்கி போட போறதில்ல. எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேட்டர். இதுவுமே நான் இப்ப ரெகுலரா யூஸ் பண்றது இல்லங்கிறனால, இதையும் நான் தூக்கி போட்டுற போறேன். அப்புறம் இது வந்து ஒரு அத்தர். இது வந்து போட்டாலே ஒரு மாரி தலைவலிய கிரியேட் பண்ணிருது. ஏன்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கா, அதனால எனக்கு புடிக்கல. ஸோ இதையுமே நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட போறேன். இது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்றது தான். இப்ப ரீசென்ட்டா வாங்குன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சில ப்ராடக்ட் எனக்கு ரீசென்ட்டா கிஃப்ட் கிடைச்சது. ஸோ எல்லாத்தையுமே நான் ரீட்டெயின் தான் பண்ண போறேன். ஸோ டோட்டலாவே இவ்ளோ மேக்கப் ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. இதுல கொஞ்சம் மட்டும் காட்டல வீடியோஸ்ல. அது எல்லாமே வந்து என்கிட்ட அகைன் ரீசென்ட்டா வாங்குன ப்ராடக்ட்ஸ்ன்றனால வீடியோவும் லென்த்தா போயிட்டுருக்கா, அதனால நான் அதெல்லாம் வந்து காட்டல. ஸோ நீங்களுமே உங்ககிட்ட தேவையில்லாம நெறைய நாள் வந்து யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா, டீக்ளட்டர் பண்ணுங்க. அந்த புக்ல போட்டிருந்த மாரி மைண்டுக்கு ஒரு பீஸ் கிடைச்சா நல்லது தான் இல்லையா? நான் இந்த கவருக்குள்ள தான் டீக்ளட்டர் பண்ணது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். இனி இத ப்ராப்பரான கார்பேஜ்ல டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான் வேல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.